தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே ஒரு முகம் சுளிக்க வைத்து ஒரு கோபத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கு கதைக்க போறோம். அதாவது இந்த சம்பவம் மட்டக்களப்புல தான் நடந்திருக்குது. அதாவது இந்த சம்பவத்தின் பின்புலம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்புல இருக்கக்கூடிய போதனா வைத்தியசாலையில இன்றைய தினம், அதாவது இன்றைய தினம் 23ஆம் தேதி மாசி மாதம் அதிகாலை 3:30 மணிக்கு ஒரு 18 வயது நிரம்பக்கூடிய ஒரு பெண் ஒருவர் போய் வயிற்று வலி என்று சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது வார்ன் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த 18 வயது இருக்கக்கூடிய இந்த பெண் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார். தன் நிறை மாத கர்ப்பிணி என்றதை மறைச்சு தனக்கு வயிற்று வலி என்று சொல்லி இவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறார். ஆனால் அந்த பெண் ஒரு நிறை மாத கர்ப்பிணியா இருந்திருக்கிறார். தான் கர்ப்பிணி என்றதை சொல்லாம தனக்கு வயிற்று வலி என்று சொல்லிட்டு அந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஆரம்ப சிகிச்சைக்காக இந்த குறுந்தரிப்பு அலகு வார்டுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வயிற்று வலி என்று சொன்ன அவரை சரியான முறையில டாக்டர்ஸ் செக் பண்ணாம அவரோட அந்த ஜூரனை எடுத்து அதை செக் பண்ணி வயிற்று வலிக்கான ஊசி மூலமா வலி நிவாரண மருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கடுத்து இந்த மாணவி இன்றைய தினம் 5 மணிக்கு அதாவது அதிகாலை 5 மணிக்கு தான் மலசல கூடத்துக்கு போறதா அங்க போயிருக்கிறார். போன மாணவி அங்கேயே மலசல கூடத்திலேயே குழந்தையை பிரசவித்து ஜன்னல் வழியா அந்த குழந்தையை தூக்கி கீழே எறிஞ்சிருக்கிறார். அப்படி அந்த ஜன்னல் வழியா குழந்தையை தூக்கி எறியக்குள்ள அந்த ஜன்னலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளேட்ல குழந்தை போய் விழுந்து கத்தி அழுது இருக்குது. இந்த குழந்தையினுடைய கத்தல் சத்தம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய தாதியர்கள் எல்லாம் ஓடி அதுல பார்த்திருக்கிறோம். என்ன சத்தம் கேக்குதுன்னு பார்க்க குழந்தை ஒன்று விழுந்து இப்படி சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டு இருக்குன்னு சொல்லி உடனடியா அந்த குழந்தையை மீட்டு கொண்டு போய் எமர்ஜென்சி வார்ட்ல வச்சு அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் செய்திருக்கிறோம். இதே மாதிரி அந்த மலசல கூடத்துக்கு போயிருந்தக்கூடிய அந்த அந்த பெண்ணையும் அந்த மாணவியையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த பிள்ளைக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சு இப்ப 2 பேருமே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் அந்த மாணவியை போலீசார் கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. சரி, அடிக்கடி எங்களுடைய நாட்டுல இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் இப்ப அதிகமா புரியோடி போயிருக்குது. சமீபத்துல கூட பார்த்தோம் என்று சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்துல கூட இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்திருந்தது. யாழ்ப்பாணத்துல ஒரு 42 வயது மதிக்கத்தக்க கூடிய ஒரு யுவதி, ஒரு பெண் ஒருவர் தன்னுடைய ஒரு குழந்தையை பிரசவித்து அதை கிணற்றுக்குள்ள போட்ட ஒரு சம்பவம், அதாவது கைதடி பகுதியில கிணற்றுக்குள்ள போட்ட ஒரு சம்பவம் நாங்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்போம். அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. இதுல ஒரு 2 பிள்ளைகளினுடைய தாயார் இந்த வேலையை செய்திருக்கிறார். இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு 18 வயது மதிக்கத்தக்க கூடிய ஒரு பாடசாலை மாணவி இந்த விடயத்தை செய்திருக்கிறார். ஆக மொத்தம் நாடு எதை நோக்கி போய்கொண்டே இருக்குன்னு தெரியல. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய அந்த தலைதூக்கல் உக்கிரமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில இவ்வாறான ஒரு சமூக சீர்கேடான விடயங்கள் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டு இருக்குது. ஆக மொத்தத்துல எங்க நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கு, எங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு தெரியாத நிலை இருக்குன்னு சொல்லி இந்த செய்தி எல்லாம் பாக்குறவ பரவலா கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இன்றைக்கு இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே சிலர் எனக்கு தெரியப்படுத்தினது என்னன்னு சொன்னா இங்க பக்கங்கள்ல இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன சொல்லினோம்னு சொன்னால், எங்கட பிள்ளைகளையும் இனிமேல் நாங்கள் பாடசாலைக்கு விட்டாலும் சரி, டியூஷன்ஸுக்கு விட்டாலும் சரி, கண்ணும் கருதுமா இருக்கணும். எல்லா விடயங்களையும் நாங்களே உன்னிப்பா பார்க்கணும். டியூஷன்ஸுக்கு கூட தனியா நாங்கள் துவிச்சக்கர வண்டியில், அதாவது சைக்கிள்ஸ் எல்லாம் கூட அனுப்பக்கூடாது. நாங்களே கூட்டிக் கொண்டு போயிட்டு கூட்டிக் கொண்டு வரணும்ன்ற மாதிரி எல்லாம் நிலைமை போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி இப்ப யாழ்ப்பாணத்துல நீங்க அநேகமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தனியார் கல்வி நிலையங்களுக்கு போறேன்னு சொல்லி போட்டு அநேகமான சீர்கேடுகள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சாதாரணமா சொல்ல வேண்டிய நிலைமை இல்லை. இது ஒரு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய விடயம் மாதிரி இருக்குன்னா இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த விடயம் ஒரு எல்லாரையும் ஒரு கோபத்துல ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்றுதான் சொல்லணும். அதை விட முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த மாணவி அந்த 18 வயது இருக்கக்கூடிய நிரம்பின அந்த நிறைமாத கர்ப்பிணி வைத்தியசாலைக்கு வரையக்குள்ள இவர் நிறைமாத கர்ப்பிணி என்று தெரியாத அளவுக்கு வைத்தியர்கள் அலட்சிய போக்கோட இருந்தவைகளா என்று சொல்லியும் ஒரு விதமான கேள்வி எல்லாம் எழுப்பப்படுது. இப்படி இருக்கக்குள்ள எங்களுடைய நாட்டுல எல்லாமே தலகீழா நடந்து கொண்டிருக்கிற நேரம் பிள்ளைகளினுடைய அந்த ஒரு நடத்தையை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அதே
நேரம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இவ்வாறான விடயங்கள் வந்து தொடர்ந்து கொண்டு போயிருக்கும் என்று சொன்னால் எங்கென்ற சமூகங்கள் நடக்கக்கூடிய சீர்கேடுகளை நாங்கள் தடுக்கவே முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். இது உண்மையில ஒரு வேதனை தரக்கூடிய விடயமா தான் இருக்கு. நாங்க பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவோ பேர் இந்த குழந்தைகள் இல்லாம எவ்வளவோ விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் அந்த குழந்தைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற நிலைமையில இவ்வாறான சம்பவங்களை உண்மையில கேட்குள்ள சரியான ஒரு கோபம் கொண்டு வார நேரத்துல ஒரு விரக்தியும் இருந்தது. அட கடவுள் வந்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்காம இவ்வாறானவர்களுக்கு கொடுக்கிறேமே என்று சொல்லியான ஒரு விரக்தியும் வருது. இந்த நேரத்துல நான் வந்து அந்த அந்த செய்தியை பார்த்ததுமே வந்து சரியான ஒரு ஆதங்கத்துல தான் நான் அந்த இந்த ஒரு விடயத்தை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைச்சேன். நீங்கள் கட்டாயம் நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று உன்னிப்பா பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாம வந்து எங்களுடைய சமூகம் வந்து ஏற்கனவே ஒரு சீரழிந்த சமூகமா இருக்கிற நிலைமையில இவ்வாறான நிலைமைகள் தொடர்ந்தால் கேள்விக்குறிதான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை நிறைவு செய்தேன். தொடர்ந்தும் பேசுவோம். நன்றி.